1933 நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ அவரை எதிர்கட்சிக்காரங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம பசுமன் ஐயா மேடேறி பேசுறாரு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளார காமராஜ் அவர்கள் என் கண் முன்னாடி வந்து நிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க வருங்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பயந்து காமராஜ் அவர்கள் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டாங்களாம். ஸோ அந்த அளவு பசுமனையாவோட பேச்சுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருந்தது, அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த ஊர் மக்கள் மத்தியில இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேதாஜி அவர்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்மி ரெடி பண்றாங்க. ஸோ அந்த ஆர்மிக்காக வந்து இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ பசுமுனையா வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சோல்ஜர்ஸ் பட்டாலுமே ரெடி பண்ணி நேதாஜிக்கு அனுப்பினாங்களாமா. ஸோ பசுமன் ஐயா சொன்ன ஒரே காரணத்துக்காக அங்க ஊர்ல ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஒவ்வொரு ஆம்பளைங்க வந்து ஆர்மி போனாங்களா. பொதுவா வந்து பசுமன் ஐயாவுக்கு வந்து ஒரு ரோல் மாடல்னா அது நேதாஜி தான். ஸோ நேதாஜி பார்த்து தான் அவர் வந்து கதராடைகள் முத